Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஜனநாயகன் வசூலை பத்தி நிறைய நம்பர்ஸ் நாங்க கேள்விப்படுறோம். எந்த நம்பர்ல இருக்கும் நீங்க எதிர்பார்க்க? இல்லை, ஃபர்ஸ்ட் 4 days நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி கலெக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைன்னா, இந்த ஏ சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப பாதிப்பு. எதுக்காக ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து அந்த டார்கெட் ஆடியன்ஸை மிஸ் பண்ணதே ஒரு -பாயிண்ட் ஃபார் ஜனநாயகம். ஸோ அது யார் பார்த்தாங்களோ அவங்க அந்த சின்ன பசங்களோட மனசில் வந்து என்னென்ன டைட்டில் கார்டு, எண்டு கார்டு, அது வரைக்கும் யாருமே எழுந்து போகல. குறிப்பா டைட்டில் கார்டு எப்படி இருந்தது? சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு வரும்பொழுது எப்படி சார் செலிப்ரேஷன் ஆனது இருந்தது? சீஃப் மினிஸ்டர் இஸ் த கிரேட்டஸ்ட் சீஃப் மினிஸ்டர். ஓகே. என்னோட சினிமா தியேட்டரில் 40 வருஷம் இதில் நீங்கள் பேனர் பார்த்துருக்கீங்க. 140 அடிக்கு ஒரு 50 அடி பேனர். இது வரைக்கும் யாரும் வச்சதே கிடையாது. ஓகே. ஸோ அது வந்து எல்லா ரசிகர்களை வந்து அவங்கவுங்க கை காசு போட்டு ஒரு படத்தோட நம்பர் 300 கோடியை கலெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு நாங்க கேள்விப்படுறோம். ஓவராலா என்ன அப்படின்றது நம்பர் தெரியல. இருந்தாலும் தமிழ்நாட்டு ரீதியாக எவ்வளோ, ஓவராலா எவ்வளோ அது வந்து ரீச் ஆயிருக்கலாம் சார். ஏன்னா ப்ரொடியூசர் வந்து ஃபைனல் ஸ்டேஜஸ்ல என்ன இப்போ மல்டிப்ளெக்ஸ்ல என்ன மாறல. நீங்க பாத்தீங்கன்னா மெயின் ஸ்கிரீன்ஸ்ல என்ன 3rd வீக் கூட கண்டினியூ ஆகுது. ஆனா கருப்புல அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் மீண்டும் தன் பக்கம் இழுத்துட்டாரு. விஸ்வநாதன் சன்ஸ் ட்ரெய்லர் பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கு. ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் பயங்கரமா செதுக்கிருக்காங்க. இதுக்கப்புறம் 47 வரும். 47 கிறிஸ்மஸ்ல வருதுன்றாங்க. எப்போ அந்த முதலிடம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும், அவரு நகர்ந்துட்டாருன்னு தெரிஞ்சதும் அடுத்தடுத்த படங்கள் பண்ற ரொம்ப கம்மியான நாட்கள் இல்ல. இப்போ வந்து அவருக்கு கட்டங்கள் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க வந்து 84 பாத்தீங்கன்னா 23 படம் நடிச்சாரு விஜயகாந்த் சார். விஜய் அவர்கள் விசஸ் அஜித் அவர்கள் இருக்கும் பொழுது அதை பிரேக் பண்ணி, ஏன்னா இப்போ அவர் அரசியலுக்கு போனனால இவர் அந்த இடத்தை தக்க வச்சுட்டு ஏகேவோட காம்படிஷனா இருக்க வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்ல, ஏகே வந்து படம் நடிச்சு வந்தாதானே சூர்யாவுக்கு காம்படிஷனா இருக்க முடியும். ஓகே. ஸோ ஏகே வந்து நாங்க எதிர்பார்க்கறது அவர் தான் கலெக்ஷன் கிங்கு, ஓப்பனிங் மாஸ் அவர் தான். ஆதன் சிம்மர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட விட்லான் சார் ஓனர் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேச போறோம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? சார் ஜனநாயகத்துக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். ஜனநாயகம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட அடுத்த படமே டிசியே வந்துருக்கு. ஆமா, இப்போ ஜனநாயகம் இன்னும் 3rd வீக் கண்டினியூ ஆகுது. 3rd வீக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. சார் எப்படி பாக்குறீங்க சார்? சிஎம் அவர்களோட கடைசி படம் ஏ சர்டிபிகேட் லீக் ஆனது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசினாலுமே கூட ஜனநாயகன் வசூலை பத்தி நிறைய நம்பர்ஸ் நாங்க கேள்விப்படுறோம். எந்த நம்பர்ல இருக்கும் நீங்க எதிர்பார்க்க? இல்ல, ஃபர்ஸ்ட் 4 days நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி கலெக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைன்னா, இந்த ஏ சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப பாதிப்பு. இது வந்து ஆக்சுவலி வந்து அந்த பேட் டச், குட் டச் எல்லாம் சொல்லி கொடுக்குற படம். நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 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 4 நாள் முன்னாடி ஏதோ ஒரு சின்ன குழந்தை வந்து அந்த படம் பார்த்துட்டு பேட் டச், குட் டச்ன்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி ஸ்கூலில் ஏதோ பிரச்சனை ஆகிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வா அது வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பாஸ்கோலே இது. ஸோ அதுதான் விஜய் சார் வந்து அந்த மெசேஜ் கன்வே பண்ணுறதுக்கு தான் அந்த படமே எடுத்தார். அது வந்து எதுக்காக ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து அந்த டார்கெட் ஆடியன்ஸை மிஸ் பண்ணதே ஒரு -பாயிண்ட் ஃபார் ஜனநாயகம். ஸோ அது யார் பார்த்தாங்களோ அவங்க அந்த சின்ன பசங்களோட மனசில் வந்து என்னென்ன ஆடியோ விஷுவல் மெத்தட் மாதிரி விஜய் சார் சொன்னால் எல்லாரும் கேட்குற மாதிரி மெசேஜை வந்து டார்கெட் ஆடியன்ஸை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அது ஒரு வந்து எனக்கு ஒரு தப்பான ஃபீலிங்கு. நம்ம வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து பண்ணிட்டோமான்னா ஒரு கடைசி படத்துக்கு பண்ணிடக்கூடாது. ஓகே சார். டைட்டில் கார்டு, எண்டு கார்டு, அது வரைக்கும் யாருமே எழுந்து போகலை. குறிப்பாக டைட்டில் கார்டு எப்படி இருந்தது? சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு வரும்பொழுது எப்படி சார் செலிப்ரேஷன் ஆனது? அவர் சீஃப் மினிஸ்டர் இஸ் த கிரேட்டஸ்ட் சீஃப் மினிஸ்டர். ஓகே. எப்படி இருந்தது சார் அந்த? அது எப்போ இன்னொன்று என்னன்னா, யூஸ்வலி விஜய் சார் படத்துக்கு வந்தான்னா ஒரு 10 நிமிஷம் அப்புறம் தான் வருவார். ஸோ லேட்டாக வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் இருந்தது. எப்போ வந்து டைட்டில் கார்டில் வந்து அவர் இன்ட்ரடக்ஷன் சீன் பெருசாக இருக்குன்னா 1000 சீட்டுன்னா 1000 சீட்டு வந்து 5 நிமிஷம் முன்னாடியே வந்து ஜனங்க உட்காந்துட்டாங்க. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்துக்கு. ஓகே. கடைசி வரைக்கும் யாரும் போகல. 3 hour 3 நிமிஷம் வந்து அது இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சுதா சொல்லிட்டு மக்களோட ஃபீலிங். ஸோ அது வந்து என்னதான் ஒரு லீக் ஆனாலும் படம் வந்து எதிர்பார்த்த கலெக்ஷன்ஸ் நல்லதாக இருக்குது.
சரி, கடைசியா அது எல்லா படங்களோட விஷுவலும் போட்டிருந்தாங்க. கருப்பு படம் பார்த்துட்டு வெளியே வரும்பொழுது எல்லாருக்கும் சாமி தான் வந்திருந்தது. ஆனா இந்த படம் முடிச்சுட்டு வரும்பொழுது ஒரு எமோஷனல் கனெக்டோட எல்லாரும் வெளியே சார் வந்தாங்க. சூர்யா சார் வந்து இந்த வருஷத்துல 3 படம் பண்றாரு. கருப்பு வந்துருச்சு, இப்போ விஸ்வநாதன் சன்ஸ், கடைசியில் கிறிஸ்மஸ்க்கு ஒரு படம் வரும். ஸோ அவர் என்ன சினிமா ஃபீல்டில் அடுத்தது அப்கமிங் கலெக்டிங் ஹீரோவாக இருக்கார். ஸோ இவர் போகும்போது நம்ம விட்டு போயிட்டாரே, திரை மேடையிலேருந்து மக்கள் மேதைக்கு போயிட்டார். ஸோ அதனாலே தான் எல்லாருக்கும் ஒரு எமோஷ்னல் ஃபீலிங். இப்போது என்னோடய சினிமா தியேட்டரில் 40 வருஷம் இதில் நீங்கள் பேனர் பார்த்துருக்கீங்க, 140 அடிக்கு ஒரு 50 அடி பேனர், இது வரைக்கும் யாரும் வச்சதே கிடையாது. ஓகே. ஸோ அது வந்து எல்லா ரசிகர்களை வந்து அவங்கவுங்க கை காசு போட்டு ஒரு சென்றுவான்னு சொல்லி ஒரு ஃபேர்வெல் ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டாடினாங்க எல்லாம். ஓகே. படத்தோட நம்பர் 300 கோடியை கலெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு நாங்கள் கேள்விப்படுறோம். ஓவராலாக என்ன அப்படின்றது நம்பர் தெரியல, இருந்தாலும் தமிழ்நாட்டு ரீதியாக எவ்வளோ, ஓவராலாக எவ்வளோ? இல்லை, அது வந்து ரீச் ஆகிருக்கலாம் சார். ஏன்னா ப்ரொடியூசர் வந்து ஃபைனல் ஸ்டேஜஸில் என்ன இப்போ மல்டிப்ளெக்ஸில் இல்லை என்ன மாறல. நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்க்ரீன்ஸில் என்ன 3rd வீக் கூட கண்டினியூ ஆகுது. ஸோ ப்ரொடியூசர் வந்து 3rd வீக் ஆர் 4th வீக்கில் வந்து நம்பர்ஸ் ரிவீல் பண்ணுவார். கருப்பு படம் வந்து நம்ம கர்நாடகாலெல்லாம் கொஞ்சம் கலெக்ஷன் நல்லா இருந்தது. இந்த காவேரி பிரச்சனால சில ஸ்க்ரீன்ஸில் எடுத்தாங்க, கர்நாடகாவிலே சில அந்த காவேரி பெல்ட்டில் எடுத்தாங்க, சினிமா தியேட்டரில் எடுத்துட்டாங்க. ஆனால் பட் பெங்களூர்லாம் படம் வந்து எடுக்கல. ஸோ என்னதான் இருந்தாலும் விஜய் சார் வந்து ஒரு மகா நடிகர்னு சொல்லிட்டு அங்கே வரவேற்காங்க. இப்போ கூட படம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பரில் கலெக்ட் பண்ணியிருக்குன்னு எடுத்துக்கலாம். அது வந்து கோட்டோட கொஞ்சம் டச் பண்ணலாம். ஓகே, கோட் வசூல டச் பண்ணலாம். ஃபைனல் என்ன எங்களுக்கு வரல ஃபிகர்ஸு. பட் 3rd வீக் வந்து மெயின் ஸ்க்ரீன்ஸில் என்ன இருக்குது, எல்லாம் மெயின் ஸ்க்ரீன்ஸ்லேயே இருக்குது. ஒரு ஷோவோ 2 ஷோவோ மெயின் ஸ்க்ரீன்ஸில். சிறப்பு. இதான் சார் முக்கியமான இடம்ன்ற மாதிரி 2026 டாப் 5 படங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய இது வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்களில் 5 படங்கள் கலெக்ஷன் வைஸ் பார்த்தோன்னா இன்னைக்கு வரைக்கும் இவர் தான் ஜனநாயகன் தான். செகண்ட் வந்து நம்ம கருப்பு. ஓகே. ஆனால் 2026 வந்து இப்போது ஒரு வருஷத்தில் ஒரு பெரிய படம் ஆயிடுச்சுன்னா எந்திரன் தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, 650 கோடி. ஆனால் இந்த வருஷம் 3 படம் வந்து நடிக்கிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் சூர்யா சார் தான். ஸோ இந்த கருப்பே வந்து 350 கோடி கலெக்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த ஒரு படத்தில் கலெக்ட் ஆனது 750 crores. அது வந்து சூர்யாவோட 3 படமும் பீட் பண்ணலான்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே சார், சூர்யாவோட இந்த ஒரு அபாரமான ஒரு மாற்றத்தையும் வளர்ச்சியும் எப்படி பார்க்குறீங்க சார்? ஆல்ரெடி இருந்தது, நம்ம அவர் குறைச்சி மதிப்பிட முடியாது. ஆனால் கருப்பில் அந்த ஃபேமிலி ஆடியன்ஸை மீண்டும் தன் பக்கம் இழுத்துட்டாரு. விஸ்வநாதன் சன்ஸ் ட்ரெய்லர் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் பயங்கரமாக செதுக்கிருக்காங்க. இதுக்கப்புறம் 47 வர 47 கிறிஸ்மஸில் வருதுன்றாங்க, கிறிஸ்மஸ்க்கே வருது. ஸோ அந்த ரேஸில் நான் இருக்குன்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக அவரு, ஏன்னா இல்லை இப்போ வந்து அவர் செலெக்ஷன் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் நல்லா எடுக்கிறாரு. அப்புறமா வந்து அவரே உட்காந்து இந்த கருப்பு படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு அப்புறம் இந்த கடைசி கிளைமேக்ஸ் சாங்ஸ் எடுத்த மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து அவர் பர்சனலாக வந்து தொடர்ந்து அவருக்கு நிறைய படங்கள் சரியாக ஓடலை. ஸோ அவர் பர்சனல் இன்வால்மெண்ட் எடுத்து அவரே உட்காந்து டைம் ஷூட்டிங் முடிஞ்சால் கூட இன்னொரு வாட்டி பார்த்துட்டு மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, அவருக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ரீஷூட் பண்ணி வந்து தான் கருப்பு. ஓகே. ஸோ விஸ்வநாதன் சன்ஸ் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஜெனர். இப்போ வளர்ந்து ரைசிங் ஸ்டார்ஸ் அப்படின்னு அழைக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் அவர்கள், விஜய் சேதுபதி அவர்கள், தனுஷ், சிம்பு அவர்கள்லாம் கூட வருஷத்துக்கு ஒரு படம் தராங்க சார். அதிகமாக 2 படங்கள். தனுஷ் அவர்கள் 2 படங்கள் கொடுக்குறாங்க. ஆனால் சூர்யா எப்போ அந்த முதலிடம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும், அவர் நகர்ந்துட்டாருன்னு தெரிஞ்சதும் அடுத்தடுத்த படங்கள் பண்ற ரொம்ப கம்மியான நாட்கள் இல்லை. இப்போ வந்து அவருக்கு கட்டங்கள் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து 84 பார்த்தீங்கன்னா 23 படம் நடிச்சார் விஜயகாந்த் சார் தொடர்ந்து. அப்போது அவரோட ஒரு நாளில் வந்து 6லேருந்து 2 அந்த மாதிரி டைம் பிரித்து எடுத்து 23 படமா 24 படமா கொடுத்தாரு. இப்போது நம்ம தலைவர் திருப்பூர் சுப்ரமணியம் சொல்கிற மாதிரி திருப்பி சினிமாவுக்கு வரணும்னா நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க வந்து டிவோட் பண்ணி நிறைய படங்கள் எடுத்துகிட்டு வரணும். அந்த 90 days கேப்பில் படம் எடுத்துகிட்டு வந்தால் தான் அது வந்து பிரேக் ஈவன் சரியாக இருக்கும். ரொம்ப ஈத்து விட்டானா அந்த கண்டினியூட்டி போயிடும், ஃபைனான்சஸ்க்கு ஸ்டக்கப் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஆகஸ்ட் 14 விஸ்வநாதன் சன்ஸ் மகுடம் 2 படங்களை நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க. அதான் சார், இப்போ அந்த ரேஸில் எந்த ரேஸ்னா விக்ரம் விசஸ் சூர்யான்னு இருந்த காம்படிஷன்ல இருந்து கொஞ்சம் அப்டேட் ஆகி ஏகே விசஸ் சூர்யா அதுக்குள்ளார அவர் இணைஞ்சிட்டாரோ.
விஜய் அவர்கள் விலகினதுனால இவர் அந்த காம்படிஷன்ல இல்லை இணைஞ்சிட்டாரு. சார், ஏகேன்னா படம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன படம் எப்போ வருதுன்னு தெரியல. ஏன்னா அவர் வந்து ரேசிங் சீசன் எல்லாம் இருக்குது. வேர்ல்டில் வந்து நீங்கள் செப்டம்பர் டு ஃபெப்ரவரி தான் ரேசிங் சீசன் அதிகமாக. அந்த இல்லாத நேரத்தில் அவர் ஷூட் பண்ணணும். ஸோ அந்த ஷெட்யூல் எப்போ வருது, எப்போ வந்து இதாகுதுன்னு தெரியல. இப்போ சூர்யா சார் வந்து இப்போ 47 முடிச்சிட்டார். ஸோ கிறிஸ்மஸ்க்கு வருது. அதை முடித்தோடனே அடுத்த போகிறாரு. ஸோ அது கண்டினியூட்டியில் இருந்தால் தான் மக்கள் மனதிலே இருப்பாங்க. நீங்கள் பிரேக் பண்ணிட்டீங்கன்னா அது மறந்துடும். அதான் சார், விஜய் அவர்கள் விசஸ் அஜித் அவர்கள் இருக்கும் பொழுது அதை பிரேக் பண்ணி, ஏன்னா இப்போ அவர் அரசியலுக்கு போனனால இவர் அந்த இடத்த தக்க வச்சுட்டு ஏகேவோட காம்படிஷனாக இருக்க வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை, ஏகே வந்து படம் நடிச்சு வந்தால் தானே சூர்யாவுக்கு காம்படிஷனாக இருக்க முடியும். ஓகே. ஸோ ஏகே வந்து நாங்கள் எதிர்பார்க்குறது அவர் தான் கலெக்ஷன் கிங்கு, ஓப்பனிங் மாஸ் அவர் தான். ஓகே. ஆனால் இப்போ 1.5 வருஷமாக படம் வரலையே. ஸோ இப்போ நடித்தா கூட அவர் படம் வந்து அடுத்த ஏப்ரலுக்கு தான் வரும். ஸோ 2 இயர்ஸ் கேப் ஆகிடும். இந்த 2 இயர்ஸ் கேப்பில் சூர்யா சார் 4 படம் நடிச்சிருக்காரு. சிறப்பு. நான் டேர் டெவில்ஸ் பார்த்துருப்பீங்க. டேர் டெவில் அப்படின்னு மீண்டும் ஒரு மாதிரியான ஜிபியு குட் பேட் அக்லி மாதிரியான ஒரு ராவான ஒரு படமா எதிர்பார்க்குறீங்க? இல்லை, அவரது ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ஒரு படத்தோட ஸ்கிரிப்ட் இன்னொரு படம் ரிப்பீட் ஆகாது ஏகே. ஸோ இந்த டேர் டெவில் வந்து ஒருவேளை இந்த துபாயில் அவர் ரேஸ் பண்ணுற சீன் எடுத்துருக்கலாம். ஓகே. அது கொஞ்சம் இதாகவே சஸ்பென்ஸாகவே இருக்குது. அது படம் வரும்போது தான் தெரியும். ஆனால் டைட்டிலுக்கு அதுக்கும் எப்படி எதிர்பார்க்குறீங்க சார்? அதுதான் அவர் வந்து ஒரு ஹாலிவுட் ஹீரோ வந்து காலிவுட்ல இருக்கிறார். ஓகே, சூப்பர் சூப்பர். இல்லை, இதுவும் ஒரு கேங்ஸ்டராக இருக்கணும்னு அவங்களோட ஃபேன்ஸ் விரும்புகிறாங்க. ஏன்னா அவரோட ஃபேன்ஸ் எப்பவுமே ஒரு மாதிரியான வெறித்தனமான ரசிகர்கள் தான். இல்லை, கேங்ஸ்டரோட வந்து அவர் குட் ஹீரோ. ஓகே. அவர் வந்து ராபின்வுட் மாதிரி ஒரு நல்ல ஹீரோவாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக ஃபேன்ஸ் வந்து குட் பேட் அக்லி தான் எதிர்பார்க்குறாங்க. நாங்கள் வந்து விஸ்வாசம் அஜித் தான் நாங்கள் எதிர்பார்க்குறீங்க. சூப்பர் சார். ஃபைனலாக தனுஷ் அவர்கள், அவரும் தொடர்ந்து இப்போ ஓம்லாம் தயாராகிடுச்சு. அதுக்கு அடுத்தபடியும் அவரும் வேகமாக படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. அரசியல் அப்படின்ற விஷயங்களையும் அவர் ஈடுபடுத்திட்டாங்க. அவர் அதுக்குள்ளார கட்டமைச்சிட்டாங்களோ. அவர் சமீபத்தில் அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு நிறைய நலத்திட்டங்கள் வழங்கியிருந்தார். ஆனால் அவரோட ஸ்பீச்சை எல்லாருமே ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியலுக்கு வரப்போறாரு, ஆன்மீக அரசியலை கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாரு அப்படின்னு அடுக்கடுக்கான விமர்சனங்கள், சர்ச்சைகள் எப்படி பார்க்குறீங்க சார்? சார், இமாலய மலை மவுண்ட் எவரெஸ்ட் 1953ல் 2 பேர் இருந்தாங்க, தேன் சிங், எட்மண்ட் ஹிலரி. ஸோ அவங்க ஆகிட்ட அப்புறம் 1200 பேர் அந்த இமலய மலையை தொட்டிருக்கிறாங்க. மீதி பேர் ஒரு 26,000 பேர் போயிருக்கிறாங்க. எல்லா பையனும் தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட்டு வந்து தொட்டினது எம்ஜிஆர், அதுக்கப்புறம் விஜய், அதுக்கப்புறம் அடுத்த ஆள் என்ன பண்ணுவாருன்னு காலம்தான் பதில் சொல்லும். ஓகே. அவருக்கு ஒரு வேளை இருந்தது அப்படின்னா எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா நடிகர்கள் 1 by 1 வந்துக்கிட்டு இருக்காங்க அரசியல் அப்படின்றப்போ எப்படி இருக்க போகுது பார்ப்போம் சார். இப்போது இருக்கிற விஜய் சாரோட கவர்மெண்ட் வந்து இன்னொரு போக பார்த்தா இன்னொரு 10 வருஷம் 15 வருஷம் ஓடுன்றாங்க. ஓகே. ஏன்னா அவர் அவளை எல்லாம் இழந்து மக்களுக்காக நன்மை செய்கிற சிஎம் ஆயிருக்கிறார். ஸோ அடுத்த ஆள் என்ன நன்மை செய்கிறாருன்னு சொல்லிட்டு மக்கள் தான் பதில் சொல்லுவாங்க. காலம் தான் பதில் சொல்லும். காலம் பதில் சொல்லும். ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டது. இன்னும் சந்தி முறை நன்றி.